வணக்கம். இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த EHT லீக்கேஜ் இந்த இடத்துல சுன்னு சவுண்டு வந்துட்டு இருக்கும். அதை எப்படி அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா EHT லீக்கேஜில் இந்த மாதிரி ஒரு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி பூத்த மாதிரி ஆயிரும். அந்த டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டப் டப்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா உஸ்ஸுன்னு சவுண்டு வந்துட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு கஸ்டமர் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் ஓடினதுக்கப்புறம் அந்த சவுண்டு ஃபால்ட்டு ரெடி ஆகிடுதுங்க. பட் ஆனால் ஆன் பண்ணும்போது உஸ்ஸுன்னு சவுண்டு வருது, பிக்சரும் கிளியராக வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டாக நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லப்பரு நல்லா இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த லப்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த லீக்கேஜ் ஆகி இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வெள்ளையாக படிஞ்சிடும். இந்த லப்பரை மாற்றாமல் நீங்கள் அதுக்கு உண்டான பேஸ்ட் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு லீக்கேஜ் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த லப்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஒன்று இருக்குது. அது என்ன பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த EHT SPARK GUARD சொல்லி ஒரு பேஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% அந்த ஸ்பார்க்கு அரெஸ்ட் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரீஸ் மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் கிரீஸ் கிடையாது. இப்போ இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி இப்படி ஸ்பார்க் அரெஸ்ட் ஆகுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி ஒரு டெஸ்ட்டு வச்சுன்னு உங்களுக்கு பார்த்தாது ஒரு திருப்பிலையை வச்சு கிரவுண்டோட டச் பண்ணிட்டு எர்த்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு, இல்லைன்னா கம்பல்சரி ஒன்று சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. இது பழைய EHT இதை போன EHTயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நல்லா தான் இருக்கும். அதில் மாதிரி இந்த எடுத்து கூட நம்ம இந்த கப்பை மாற்றிக்கலாம். இல்லைன்னா கப்பு அவைலபிளாக தான் இருக்குது. ஸ்டோரில் கேட்டிங்கன்னா தருவாங்க கப்பு மட்டும், EHT கப்பு. இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்குது. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, இந்த செக்ஷனை ஃபுல்லாக துடைக்கணும். துணி வச்சு நல்லா ஃபுல்லாக துடைச்சிட்டு டஸ்ட் இல்லாமல் துடைச்சிருங்க. துடைக்கும் போது பார்த்திங்கன்னா நடுவில் கையை வச்சிடாதீங்க, ஏன்னா அப்பயும் ஒரு சின்ன வோல்ட்டு அதில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். துணியை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஃபுல்லாக துடைச்சிட்டு நம்ம இந்த EHT SPARK GUARD அப்ளை பண்ணலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கையிலே எடுத்துக்கோங்க. கையிலே எடுத்துகிட்டு சென்டரில் சொன்ன மாதிரி சென்டரில் கையை வச்சிடாதீங்க. எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன மைண்ட் வோல்ட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்தடிக்க தான் செய்யும். அந்த கப்பு சுற்றி வர இடத்துக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும், ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு லீக்கேஜ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பு சுற்றி வர இடத்துக்கு அப்ளை பண்ணிட்டேன். சென்டரில் உள்ள பின்னு போகிற இடத்துக்கு நான் அப்ளை பண்ணல, கப்பு சுற்றி வரத்துக்கு இடத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணி வைக்கிறேன். பார்த்து கையை சென்டரில் வச்சிடாதீங்க, உங்களுக்கு எர்த்தடிச்சிடும். என்ன தான் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாலும் அதில் எர்த்து மைனூட்டாவது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அது எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பு சுற்றி உட்கார இடம் தான் அது. அதில் அப்ளை பண்ணனால நம்மளுக்கு லீக்கேஜ் ஒரு 80 to 90% கம்பல்சரி வராது. அப்படியே வந்தாலும் ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஓடணுன்னா நம்மளுக்கு அந்த லீக்கேஜ் சரியாயிடும். முன்னே வந்த மாதிரி பிக்சர்லாம் தெளிவாக லேட்டாக படம் வருதுங்க, இந்த லீக்கேஜ் நின்னால் தான் நம்மளுக்கு சவுண்ட் நின்னால் தான் நம்மளுக்கு படமே கிளியராக வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு படம் கிளியராகவே வந்துடும். சவுண்டும் சீக்கிரமாக அரெஸ்ட் ஆகிரும். ரொம்ப நாள் உங்களுக்கு இந்த மாதிரி உஷ்ணம் வர ஃபால்ட்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்காது. ஸோ இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா SPARK GUARD, EHT SPARK GUARD. இந்த பேஸ்ட் ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா வரும் அதிகபட்சம், அவ்வளோதான். நான் வாங்கும்போது 80 ரூபா 80 தான் இருந்தது. இப்போ என்ன ரேட்டுன்னு தெரில, மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம EHT லீக்கேஜை தடுத்துக்கலாம். EHT லீக்கேஜ்னால் நம்ம இந்த இடத்துல ஸ்பார்க் வர உஷ்ணு வர சவுண்டு மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அதே பார்த்திங்கன்னா இந்த இடையில பார்த்திங்கன்னா ஏதாவது உஷ்ணு லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தது, படப்பண்ணு அடிச்சுட்டு இருந்ததுன்னா கம்பல்சரி நம்ம EHT தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் இந்த இடத்துல லீக்கேஜ்னால்
அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஏதாவது லீக்கேஜ்னா கூட இந்த கப்பை இந்த இடத்துல ஒயரில் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கப்பை இங்கே ஒயர் இழுத்து விட்டு இன்க்ரீஸ் பண்ணி இதில் ஃபுல்லாக டேரக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம லீக்கேஜ் வரதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஏன்னா மழை காலத்தில் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் வரும். அதை எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நன்றி, வணக்கம்.